அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தேர்தல் நாள். ஓட்டு போடுவது ஜனநாயக கடமை. யாருக்கு ஓட்டு போடுவது என்பது நமது உரிமை. யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. நமது உரிமை. நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு போட்டால் போதும். ஆனால் அது எப்படி தீர்மானிக்கிறோம் என்பது தான் நம்ம எதிர்காலத்தையே நிர்ணயிக்குது. எப்படி நம்ம யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு எடுக்கணும் இல்லையா? அந்த முடிவு ஒரு சரியான முடிவாக இருந்தால் அந்த முடிவு ஒரு வரமாகவே மாறும். ஆனால் அதுவே தவறான முடிவாக இருந்தால் அது நமக்கு சாபமாக தான் மாறும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். அப்படின்னா எப்படி நம்ம முடிவு எடுக்கணும்? உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா பல நேரங்களில் தவறாக தான் முடியுது. நிதானமாக அறிவை பயன்படுத்தி எடுத்த முடிவுகள் தான் பெரும்பாலும் சரியான முடிவுகளாக மாறுது. ஒரு எளிய உதாரணம், நம்ம ஒரு டிரைவரை வேலைக்கு எடுக்கும்போது அவர் நல்ல பாடகர் அப்படிங்கிறதுக்காக கார் ஓட்டுற பொறுப்பை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த வேலையை செய்ய அவருக்கு திறமை இருக்கணும். அதுபோல தான் நம்ம ஓட்டு போடும்போது கூட அந்த நபர் பொறுப்பானவரா, இந்த வேலைக்கு இந்த பதவிக்கு தகுதியானவரா, அவருக்கு நிர்வாக திறமை இருக்குதா, நல்ல நோக்கம் உள்ளவரா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய வேண்டும். ஓட்டு என்பது ஒரு பொத்தான அழுத்துறது மட்டும் இல்லை, நமது எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல். எனவே உணர்ச்சியால் அல்லாமல் அறிவால் முடிவெடுங்க. நம்ம விருப்பத்தை தாண்டி தகுதியான நபரை அறிவால் தேர்ந்தெடுக்கணும். நம்ம விரலில் வைக்கிறது மை மட்டும் இல்லை, அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கான எதிர்காலத்தை முழுவதும் எழுதக்கூடிய மை. எனவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நன்கு ஆராய்ந்து தகுதியான நபருக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். எப்போ முடிவெடுத்தால் சரியானதாக இருக்கணும்? ஒரு தெளிந்த மனநிலையில் இருக்கும்போது முடிவெடுத்தால் தான் அது சரியானதாக இருக்கும். நம்மளே குழப்பத்தில் இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் சரியானதாக இருக்குமா? நம்ம ஒரு முடிவு தானே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த முடிவு தான் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி போடுது. அப்போ தெளிந்த மனசு வேண்டும். தெளிந்த மனசோடு இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவாக இருக்கும். மனசு பார்த்திங்கன்னா சதா ஒரு குழப்பத்திலையும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆசிலேஷன்லையுமே இருக்குது. அதுவா இதுவா, அப்படியா இப்படியா அப்படின்னே இருக்குது. எப்படி மனசை சரி பண்ணுறது? மனசை சரி பண்ண முடியாமல் தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. மனசே தான் துன்பத்தையும் காட்டுது, இன்பத்தையும் காட்டுது. மனசு தான் நெகட்டிவையும் காட்டுது, பாசிட்டிவையும் காட்டுது. அதனோட போராடியே நம்ம ஓஞ்சி போயிடுறோம். மனசை நல்லபடியாக வச்சுக்கணும், மனசை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்களுடைய ஞான முகாம் வருகின்ற மே 1, 2, 3 ஆகிய 3 நாட்களில் ஏற்காட்டில் ஞான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஞானிகள் தான் மனதினுடைய ஆற்றலை முழுசாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம எல்லாருமே ஞானம்னா இது நம்மளாலாம் முடியாது, அது ரொம்ப போராடி பெரிய மகான்கள் அடையிறாங்களே தவிர சாதாரண மனிதர்களால் ஞானம் அடைய முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையில் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் 40 ஆண்டு கால தேர்தலில் அவருக்கு ஏற்பட்ட ஞானத்தை நாமளும் அவரை போல ஞானியாக மாறுவதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வழங்குறாங்க. அந்த ஞான முகாம் வகுப்பு வருகின்ற மே 1, 2, 3 ஆகிய தேதிகளில் ஏற்காட்டில் நடைபெற உள்ளது. அதனுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் எல்லாம் நாளைக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டு அடுத்த வாரம் ஞான முகாமில் கலந்துக்குங்க. நாமளும் நல்ல மனத்தெளிவை அடையலாம். இந்த மனத்தெளிவு நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய தேவைக்கு எது சரின்னு தீர்வு பண்ணக்கூடிய முடிவை கூட நல்லா எடுக்க உதவும். அதனால் அவசியம் ஞான முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.